அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசின் வழங்கும் 3 சென்ட் இலவச நிலம் யார் யாருக்கு தெரியுமா? தற்போது புதிய மாற்றங்கள் தமிழக அரசு கொண்டு வரப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழக அரசு ஏழை குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் பட்டா இல்லாத இடங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டாவும் வழங்கப்பட்டு வந்தனர். அரசு புறம்போக்கு நிலங்கள் நீண்ட காலமாக வசித்து வரும் ஏழை குடும்பங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டு வந்தனர். கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் பல ஏழை குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர். சுமார் 4 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மேலும் வரும் நாட்களில் சென்னை போன்ற பெருநகரங்களிலும் பிற மாநகரங்களிலும் புறம்போக்கு நிலங்களிலும் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டனர். சென்னையில் எந்தவித ஆட்சேபனும் இல்லாத புறம்போக்கு பகுதியில் வசித்து வரும் 29,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர். புறம்போக்கு நிலங்களுக்கான பட்டாவை பெற அந்த இடங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்திருக்க வேண்டும். மேலும் அந்த இடங்களில் எந்தவித ஆட்சேபனும் இருக்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர். தமிழக அரசின் இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 3 சென்ட் நிலம் ஏழை குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட நகர்ப்புறங்களிலும் 1.25 சென்ட் முதல் 1.50 சென்ட் வரை, கிராமப்புறங்களில் 2 முதல் 2.50 சென்ட் வரை வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அரசு புறம்போக்கு அல்லது நத்தம் நிலங்களில் இந்த புறம்போக்கு இடங்கள் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். இந்த சமயம் இந்த இடங்களில் நீர்நிலைகளோ அல்லது கோவில் நிலமோ கால்வாய் போகும் இடங்களிலோ இருந்தால் பட்டா வழங்கப்பட மாட்டாதென அறிவிக்கப்பட்டனர். இது போன்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு அரசின் சார்பில் மாற்று இடங்கள் ஒதுக்கி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். பட்டாவிற்கு விண்ணப்பித்தவுடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்வார்கள் என அறிவிக்கப்பட்டனர். அந்த இடத்திற்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லாத பட்சத்தில் பட்டா வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த புறம்போக்கு நிலங்களுக்கான பட்டா பெற்ற பின்னர் அதனை விற்கவோ அடகு வைக்கவோ முடியாது என அறிவிக்கப்பட்டனர். பட்டா வழங்கப்பட்டாலும் அரசின் விதியின் கீழ் பயன்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். இந்த திட்டத்தின் கீழ் 3 லட்சத்திற்கும் குறைவான ஆண்டு வருமானம் வாங்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் இலவசமாக பட்டா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். புறம்போக்கு இடங்களில் 10 ஆண்டுகளுக்கு இருப்பதற்கான சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.